Hi students, நம்ம இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ல யூனிட் நம்பர் 5 மைக்ரேஷன் இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல 4 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் சாப்டர் மைக்ரேஷன். ஸோ இந்த சாப்டர் என்ன பார்க்க போறோம்னா மைக்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைக்ரேஷனோட கான்செப்ட், இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் எவ்வளோ மைக்ரேஷன் எக்ஸ்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 313 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். To understand the concept of migration oda concept என்னன்னு சொல்லி பார்க்குறோம். To learn about the extent of migration in India and Tamil Nadu. ஸோ தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரேஷனோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரம் எவ்வளோ அளவு வந்துட்டு அவங்க மைக்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டு அனலைஸ் த ஃபேக்டர்ஸ் அண்டர்லையிங் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட் தான் வந்துட்டு இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரடக்ஷன். ஸோ யூனிட் 5 மைக்ரேஷன் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரேஷனோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் மைக்ரேஷன். In any settlement, village or town, change in population occurs due to birth, death and migration. எந்த செட்டில்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி, அது வில்லேஜாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அர்பன் பிளேஸாக இருந்தாலும் சரி, எந்த செட்டில்மெண்ட் எடுத்துட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் சேஞ்ச் வந்துட்டு எதனால் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேர்த்னால இல்லாட்டி டெத்துனால இல்லாட்டி மைக்ரேஷனால தான் நடக்கும். ஸோ ஒருத்தர் பிறந்தாலும் அந்த பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகும், ஒருத்தர் இறந்தாலும் பாப்புலேஷன் வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகி போனாலும் அந்த பாப்புலேஷனில் வந்துட்டு சேஞ்ச் இருக்கும். ஆஃப் தீஸ் 3 components of population change, birth and death is clearly identifiable events, while migration possesses a maximum amount of problem with regards to its definition and measurement. ஸோ இந்த 3 சேஞ்சஸில் இந்த 3 காம்பனண்ட்லேயும் வந்துட்டு இந்த 3 காம்பனண்ட் இந்த பாப்புலேஷன் சேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த 3 காம்பனண்ட், அதாவது 3 காம்பனண்ட்லேயுமே பர்த் அண்ட் டெத்தை வந்து நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் மைக்ரேஷனை வந்துட்டு கண்டுபிடிச்சு அதை மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹார்டான டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் almost everyone keeps moving most of the time, it is not easy to define which of these moves have to be classified as migratory moves. ஏன்னா வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு காரணங்களுக்காக மைக்ரேட் ஆவாங்க, திரும்ப வெளியே போவாங்க, திரும்ப வந்துட்டு அந்த சொந்த ஊருக்கு வருவாங்க. ஸோ அவங்க போயிட்டு வரும்போது அவங்களோட மூவ்ஸை வந்துட்டு நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஃபைன் பண்ண முடியாது. அது மைக்ரேட்டரி மூவாக சும்மா டூருக்காக அந்த மாதிரி போயிட்டு வராங்களான்னு சொல்லிட்டு நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. In the census of India, migration is enumerated on 2 bases. So census இந்தியாவோட சென்சஸ் படி மைக்ரேஷன் வந்துட்டு 2 பேசிஸில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளேஸ் ஆஃப் பர்த், செகண்ட் ஒன் இஸ் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். பிளேஸ் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா if the place of birth is different from the place of enumeration. ஸோ பிறந்தது ஒரு இடமா இருக்கும், ஆனால் வந்துட்டு அவங்க இருக்கிறது வந்துட்டு இன்னொரு இடமா இருக்கும். அதான் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்னு பார்த்தீங்கன்னா if the place of last residence is different from the place of enumeration. ஸோ அவங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் ஏரியா வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் மைக்ரேஷன் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் மைக்ரேஷன் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் வந்துட்டு மைக்ரேஷனோட எக்ஸ்டென்ட் வந்துட்டு எப்படி இருந்துட்டு சென்சஸ் படி அப்படின்னு சொல்லி தான் இதில் பார்க்குறோம். இன் இந்தியா the census of 2011 enumerated a total population of 121 crores, out of which 45 crore people were reported as migrants according to the definition of place of last residence. ஸோ இந்தியாவோட சென்சஸ் 2011 சென்சஸ் படி டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 121 crores. அந்த 121 crores-ல் 45 crores ஆஃப் பீப்புள் வந்துட்டு மைக்ரண்ட்ஸாக வந்துட்டு இருந்தாங்க. எது படினா எந்த டெஃபினிஷன்ஸ் படினா லாஸ்ட் ரெசிடென்ஸ் டெஃபினிஷன் பண்ணி 121 crores ஆஃப் பீப்புளில் 45 crores ஆஃப் பீப்புள் வந்துட்டு மைக்ரண்ட்ஸாக இருந்தாங்க. Similarly, in Tamil Nadu, out of 7.2 crore people,
3.13 crore people were counted as migrants in 2011. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 7.2 crore. அந்த 7.2 crore பீப்புளில் 3.13 crore people வந்துட்டு மைக்ரண்ட்ஸாக வந்து இருந்தாங்க 2011 சென்சஸ் படி. That is, the percentage of migrants was 37% in the country, while it was much higher rate in Tamil Nadu at 43%. So, country level la paakumbodhu migrants oda percentage evlo irundhuchinu pathina 37% irundhudu. Ana Tamil Nadu la pathina adha vida higher rate la 43% of migrants vandittu irundanga abdingranga. Generally, one tends to associate migration with urban areas. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறது எதை நோக்கி போகும்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ் தான் போவாங்க. However, we find that India as well as Tamil Nadu, the extent of migration is much higher in rural areas compared to urban areas. ஆனால் வந்துட்டு நம்ம இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது மைக்ரேஷனோட எக்ஸ்டென்ட் வந்துட்டு எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ், அது அர்பன் ஏரியாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரூரல் ஏரியாஸில் தான் வந்துட்டு மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஹையர் ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. In 2011, 37% of population are counted as migrants in rural areas, while the corresponding percentage in urban India is 27%. So 2011 la pathina 37% of population வந்துட்டு கவுண்ட் பண்ணாங்க. அதாவது வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் மைக்ரண்ட்ஸ் வந்துட்டு 37%ன்னு சொல்லிட்டு 2011 சென்சஸ் படி கண்டுபிடிச்சாங்க. அதே 2011 சென்சஸ் படி அர்பன் மைக்ரண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27% தான் இருந்தாங்க. In தமிழ்நாடு migrants accounts for 41% in rural areas and 35% in urban areas. ஸோ தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு 41% மைக்ரண்ட்ஸ் இருந்தாங்க. அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 35% தான் இருந்தாங்க. That is, the mobility of population in rural areas is greater than in urban areas. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, பாப்புலேஷனோட மொபிலிட்டி அவங்க மைக்ரேட் ஆகிறது வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அர்பன் ஏரியாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரூரல் ஏரியாஸ் அதாவது வில்லேஜ் சைட்லேருந்து மைக்ரேஷன் ஆகிறதா வந்துட்டு நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. Further, one visually associates mobility with males rather than females. ஸோ மொபிலிட்டி யூஸ்வலாக வந்துட்டு மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு மூவ் ஆகிறது வந்துட்டு ஃபீமேல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மேல்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மைக்ரேட் ஆகி போவாங்க. However, an examination of data clearly indicates that large proportion of females are reported to be the migrants compared to males. ஸோ ஆனால் ஒரு எக்ஸாமினேஷனோட டேட்டா என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா கிளியராக நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா லார்ஜ் ப்ரொப்போர்ஷன் அதாவது வந்துட்டு அதிகமாக மைக்ரேட் ஆனது வந்துட்டு ஃபீமேல்ஸ் தான். மேல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸ் தான் மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. In the country as a whole, 53% are female migrants while 23% are male migrants in 2011. 2011 சென்சஸ் படி என்னன்னா ஹோல் கண்ட்ரியில் வந்துட்டு 53% வந்துட்டு ஃபீமேல் மைக்ரண்ட்ஸ் தான் இருந்தாங்க. மேல் மைக்ரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23% தான் இருந்தாங்க. இன் தமிழ்நாடு the picture is very similar with more than half the females reporting their status as migrants by the place of last residence and 35% are male migrants. ஸோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் சிமிலராக தான் இருந்தது. அதாவது வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்துட்டு 52% வந்துட்டு மைக்ரெண்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி மேல்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 35% தான் வந்துட்டு மேல் மைக்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. Now, why is there such a large percent of migration among women? அப்போ ஒரு கொஸ்டின் வந்துட்டு ரைஸ் ஆச்சு, ஏன் வந்துட்டு உமன்ஸில் வந்துட்டு ஃபீமேல்ஸில் வந்துட்டு அவ்வளோ லார்ஜ் பர்சன்ட் ஆஃப் மைக்ரேஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. 70% in India and 51% in Tamil Nadu report marriage as the reason for migration of females in 2011. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சுன்னா இந்தியாவில் 70%, அதே மாதிரி தமிழ்நாட்டில் 51% ஃபீமேல் மைக்ரேஷன் எதனால் இருந்துச்சு, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு. மேரேஜ் ஒரு ஊர்லேருந்து மேரேஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஊருக்கு வந்துட்டு
அவங்க ஹஸ்பண்ட் இருக்க ஊருக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகி போய்ட்டு ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மேஜர் ரீசனாக வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. That is, marriage and the movement associated with marriage appear to be the major factor responsible of women's mobility in India and Tamil Nadu. Movement related to work and employment appears to be the driving force for migration among men. So mensல வந்துட்டு மைக்ரேஷனுக்கு வந்துட்டு என்ன ரீசனாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க், வேலை சம்மந்த ஜாப் சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க மைக்ரேட் ஆகி போகிற மாதிரி இருந்தது மேல்ஸில். Of all the male migrants in India, 28% report work as the major reason for their migration in 2011. So India as a whole பார்க்கும்போது அவங்களோட மேல் மைக்ரேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் தான் வந்துட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருந்தது. To sum up, in Tamil Nadu, 2 out of every 5% is reported to be a migrant in the year 2011. ஸோ 2011 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5ல் 2 பேர் வந்துட்டு மைக்ரண்ட்ஸ், அதாவது மைக்ரேட் ஆகி போகிறவங்களாக தான் இருந்தாங்க. இன்சிடென்ஸ் ஆஃப் த மைக்ரண்ட்ஸ் இஸ் ஹையர் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் லார்ஜர் அமோங் உமன். ஸோ இந்த மைக்ரேஷனோட இது வந்துட்டு எங்கே ஹையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ், அதாவது வில்லேஜ் ஏரியாஸில் ரொம்ப ஹையாக இருந்தது. அதே மாதிரி மென்ஸை விட உமன் தான் வந்துட்டு மைக்ரேட் ஆகிறதுல அதிகமாக இருந்தாங்க. Tamil Nadu has a history of migration and people have moved for various reasons such as trade, business, employment, etc. to various countries. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது. பீப்புள் வந்துட்டு வேரியஸ் ரீசன்ஸுக்காக, ட்ரேடுக்காக, பிஸ்னஸ்க்காக, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பீப்புள்ஸ் வந்துட்டு மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ இதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரியே இருந்தது. During the colonial period, laborers have moved to other colonies seeking work and wages. ஸோ கொலோனியல் பீரியட்னா பிரிட்டிஷ் நம்ம ரூல் பண்ண பீரியடில் பார்த்தீங்கன்னா லேபரர்ஸ், அதாவது இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு மூவ் ஆனாங்க. அதர் கொலோனிஸ்னால் இன்னொரு கவர்மெண்ட்டை ரூல் பண்ண அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆனாங்க. எதுக்காகனா வேலை தேடியும் அந்த சம்பளத்துக்காகவும் அவங்க மூவ் ஆனாங்க. In more recent period, workers from Tamil Nadu have been moving to countries in the Gulf, United States of America and Australia. ரீசன்ட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாட்டில் எங்கே மூவ் ஆனாங்க அதர் கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் மூவ் ஆனாங்க. எதுக்காக? ஒர்க் பண்ணி வேஜஸ்க்காக, சம்பளத்துக்காக. In 2015, an independent research study was conducted to understand the level, nature and pattern of migration in Tamil Nadu. ஸோ 2015 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த லெவல், நேச்சர் அண்ட் பேட்டர்ன். அந்த மைக்ரேஷனோட நேச்சர், அந்த மைக்ரேஷனோட பேட்டர்ன், அவங்களோட லெவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த ரிசர்ச் வந்துட்டு இருந்தது. This study has made some interesting findings as discussed below. ஸோ இந்த ரிசர்ச்சில் இருந்து நமக்கு சில இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயங்கள்லாம் கிடைச்சது. அது என்னென்னு பாருங்கள். Of the total migrants in Tamil Nadu, 65% have migrated or moved abroad, while 35% have moved within the country. ஸோ டோட்டல் மைக்ரண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் மைக்ரண்ட்ஸில் 65% வந்துட்டு அப்ராட், அதாவது வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு மைக்ரேட் ஆனாங்க. 35% வந்துட்டு வித்தின் த கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆனாங்க. Chennai district has recorded the maximum number of immigrants, followed by Coimbatore, Ramanathapuram, Tiruchirappalli districts. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க, சென்னை வந்துட்டு என்ன டிஸ்ட்ரிக்டில் என்ன ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அங்கே தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிக்ரண்ட்ஸ்னால் மைக்ரேட் ஆகி வந்தவங்க. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ராமநாதபுரம் அண்ட் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்தவங்க அதிகமாக இருந்தாங்க. கூடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீல்கிரிஸ் and Dharmaburi districts recorded low number of immigrants. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எமிக்ரண்ட்ஸோட நம்பர் வந்துட்டு லோவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. The study also provides information about the sex and the destination of migrants from Tamil Nadu. ஸோ இந்த ஸ்டடி இன்னும் என்ன ப்ரொவைட் பண்ணுதா இன்ஃபர்மேஷன், அதாவது ஜெண்டர், அவங்களோட மைக்ரண்ட்ஸோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லியும் காட்டுது. Of the total migrants who go to the foreign countries, nearly 20% have chosen to go to Singapore,
while 18% to the United Arab Emirates, 16% to Saudi Arabia, 13% to United States of America, and Malaysia, Kuwait, Oman, Qatar, Australia and England are also referred as an important destinations for migrants from Tamil Nadu in the year 2015. So Tamil Nadu in the year 2015 பார்த்தீங்க அப்படின்னா total migrants-ல ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போன டோட்டல் மைக்ரண்ட்ஸில் 20% வந்துட்டு சிங்கப்பூர் சூஸ் பண்ணியிருக்காங்க, 18% வந்துட்டு அரப் எமிரேட்ஸ், 16% வந்துட்டு சவுதி அரேபியா, 13% வந்துட்டு அமெரிக்கா, அதே மாதிரி மீதி இருக்கவங்களாம் மலேசியா, குவைத்து, ஓமன், கத்தர், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணியிருக்காங்க. Of the international migrant, 15% are women while 85% are men. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 100%ல் 15% வந்துட்டு உமன் மைக்ரண்ட்ஸாக இருந்தாங்க, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 85% வந்துட்டு மேல் மைக்ரண்ட்ஸ் அதாவது வந்துட்டு மென் மைக்ரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. On the question of educational qualification of the migrants from Tamil Nadu, the study reveals that in 2015, about 7% were illiterates, 30% have completed class 10th, 10% have completed class 12, 15% have undergone vocational training, 11% were graduates, 12% were professionally qualified, and 11% had postgraduates. ஸோ கொஸ்டின் அதாவது வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அந்த மைக்ரேஷன் எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஸ்டடி காட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2015 பட 7% பீப்புள் வந்துட்டு இல்லிட்ரேட் படிக்காதவங்களாக இருந்தாங்க, 30% வந்துட்டு 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, 10% வந்துட்டு அவங்க 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, 15% வந்துட்டு ஒகேஷ்னல் ட்ரைனிங் முடிச்சிருந்தாங்க, 11% வந்துட்டு கிராஜுவேட்ஸாக இருந்தாங்க, 12% வந்துட்டு ப்ரொஃபஷனலாக குவாலிஃபைடான பர்சன்ஸாக இருந்தாங்க, 11% வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. The study clearly reveals various occupations undertaken by migrants, highly skilled profession on one hand and low skilled occupations on other, along with a large number of semi-skilled occupations. So இந்த study வந்துட்டு என்ன கிளியராக சொல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆக்குபேஷன்ஸ் வந்துட்டு மைக்ரண்ட்ஸ்னால அண்டர்டேக்கன் ஆகிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸும் இருந்தாங்க, அலாங் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் செமி ஸ்கில்டு ஆக்குபேஷன்ஸில். செமி ஸ்கில்டு ஆக்குபேஷன்ஸில் ஒரு பக்கம் நல்ல ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸ், இன்னொரு பக்கம் லோ ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் மைக்ரேஷன் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா சென்சஸ் படி வச்சு உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அண்டர்லையிங் மைக்ரேஷன், ஸோ மைக்ரேஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் எக்கனாமிக்ஸில் 5th சாப்டர் மைக்ரேஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணி அந்த மைக்ரேஷனோட கான்செப்ட் என்ன, தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் அந்த மைக்ரேஷனோட எக்ஸ்டென்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.